மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக வெர்சஸ் தாவேகா மோதல் அதிகமாயிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாராம், திமுகவோட ஃபைல் எல்லாம் எடுங்க, திமுக எம்எல்ஏக்கள் கடந்த 5 வருஷமா பார்ட்டி ஃபண்டுன்னு எந்தெந்த துறையில எவ்வளவு பணம் எல்லாம் வாங்கினாங்க, இது தொடர்பான எல்லா ஆதாரங்களையும் வெளியில எடுங்க, இன்னைக்கு திமுகவை நம்மளா பாத்துருவோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செம்ம கடுப்புல இருக்காராம் திமுக மேல. இதற்கான காரணம் என்ன? இந்த மோதல், திமுக வெர்சஸ் தாவேகா மோதல் மிக பயங்கரமா வெடிச்சிருக்கு. இதற்கான காரணத்தை முழுசா பார்க்க போறோம் இந்த பதிவு முழுக்க. இப்போ நாம விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவரை கைது பண்ணிருக்காங்க தமிழக அரசு. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அதாவது விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் என்ன பேசினாரு அப்படின்னா, கோவில்பட்டியில வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டம் அவங்க போட்டதுக்கு காரணமே தாவேகாவை திட்டணும், விமர்சனம் பண்ணணும்னு தான் போட்டாங்க. அதுல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, RS பாரதி உட்பட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனும் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அவர் பேசும் பொழுது, சட்டமன்றத்துல எங்களை வச்சு பூட்டுவியா அப்படி இப்படின்னு விஜய் அவர்கள் அவன் இவன் ஒருமையில எல்லாம் பேசி, உன்னால என்ன பண்ண முடியும், முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப பேசிட்டாரு. அதாவது எப்படின்னா, திமுக ஆட்சியில இருக்கும்போது இவங்க எப்படி பேசினாங்களோ அந்த மாதிரி பேசிட்டாங்க. இப்ப முதலமைச்சர் விஜய் அப்படிங்கறத மறந்துட்டாருன்னு நினைக்கிறான் மார்க்கண்டேயன். விஜய் அவர்களா அவன் இவன் பேசினது, உன்னை பாத்துருவோம் தீத்துருவோம் அப்படின்னு எல்லாம் பேசினதும் உடனடியாக விஜய் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவரும் இவர் பேசினதெல்லாம் பார்த்துட்டு உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல தமிழக அரசு காவல்துறை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இப்ப அரெஸ்ட் பண்ண உடனே திமுக தொண்டர்கள் என்ன பண்றாங்க, போலீஸ் வண்டியில நாங்க ஏற மாட்டோம், போலீஸ் வண்டியில வரமாட்டோம், எங்க அண்ணன் தனி வண்டியில தான் வருவாரு அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் கிடையாது, போலீஸ் வண்டியில தான் ஏறணும்னு போலீஸ் வண்டியில எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இவர் மீது பாத்தீங்கன்னா 3 விதமாக வழக்கு பதிவுபட்டிருக்கு. அதாவது எப்படின்னா, வதந்தி பரப்புறது, கொலை மிரட்டல், அதுபோக முதலமைச்சர் மீது அவதூறு பரப்புறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதமான வழக்குகள் என்பது இவர் மீது பதியப்பட்டிருக்கு. CMK கொலை மிரட்டல் விடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி கேஸ போட்டாங்க. அதாவது இந்த மாதிரி தேவையில்லாம பேசி பேசிதான் திமுக இன்னமும் வாங்கி கட்டிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வாய் தான் பிரச்சனை, இந்த வாய் தான் இவங்களுக்கு பிளஸ். அதே நேரத்துல இந்த மைனஸும் இந்த வாய் தான். இந்த வாயை எப்ப திமுக காரங்க அடக்குறாங்களோ அன்னைக்குதான் திமுக தமிழ்நாட்டுல இனிமே ஆட்சிக்கு வரும். இனிமே ஆட்சிக்கு வராது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணணும். இத திமுக நிர்வாகிகள் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. சரி, இப்போ இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினதும் விஜய் அவர்களுக்கு செம்ம கடுப்பாயி, என்ன இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, ஒருமையில பேசுறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, நேரடியா மோதி பார்க்கலான்றாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சு, உடனே அந்த ஃபைல் எல்லாம் வெளியில எடுங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி கடந்த 5 வருஷமா திமுக காரன் எப்படி எல்லாம் எந்தெந்த துறையில பணம் வாங்கினான், சோ அது எல்லாத்தையுமே வெளியில எடுங்க, எல்லா ஆதாரங்களையும் எடுங்க, அந்த ஃபைல்ஸை எடுத்து அதை வச்சு நாம வழக்கு போடுவோம், மத்திய அரசாங்கத்தோட ஆதரவு நமக்கு இருக்கு, நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் இப்ப களத்துல இறங்குறாரோ. சோ நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு இருக்கிறதால நான் தைரியமா திமுக காரங்களை இறங்கி அடிக்க போறேன் அப்படின்னு ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு எழுதி வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை பழனியில ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை வேற சிஎம் விஜய்க்கு கடுப்பாகுது. இது உண்மையிலேயே யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரட்டா விசாரிக்கவும் சொல்லியிருக்காராம். இது உண்மையிலேயே அமைச்சர் ரமேஷ் மேல தப்பு இருக்கா, இல்ல உண்மையிலேயே அவங்கலாம் அமைச்சர் ரமேஷோட உறவினர்கள் தானா, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, அமைச்சரை கேட்டா இது வதந்தி, இது திட்டமிட்டு என் மேல பொய் பரப்புரை பண்றாங்க, இதுக்கு ஆதாரமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. உடனடியாக அந்த பழனியில நில முறைகேடு சம்பந்தமா நிறைய பேர் மேல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப தேடிட்டு இருக்காங்களாம் சிபிசிஐடி. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கீர்த்தனா மீது விஜய் அவர்கள் கடுமையான கோபத்துல இருக்காராம். என்னன்னா, உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது அந்த டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கிறது தான், அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும், மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த துறை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க, ஸ்கூல்ல போய் ஆய்வு நடத்திட்டு இருக்கீங்க. தொழில்துறை அமைச்சருக்கு ஸ்கூல்ல என்ன வேலை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன வேலை அப்படின்னு கேக்குறாராம் சிஎம். ஏமா, உன்னை தொழில்துறை அமைச்சரா போட்டது 4 கம்பெனியை போய் பாரு, 4 இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வா, அதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் ஆய்வு நடத்திட்டு இருக்க, அது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய வேலைமா, நீ என்னமா அங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்களெல்லாம் அமைச்சரா வச்சிருந்தா வேலைக்காவாது, இந்த இடைத்தேர்தல்ல நான் அதிமுகவுல இருந்து இங்க வந்தாங்க, சோ அவங்களெல்லாம் அதிமுகவில திமுகவில இருந்து தாவேகாவுக்கு வந்தவங்களை
நான் வந்து எலெக்ஷன்ல நிக்க வச்சு அவங்கள அமைச்சராக்கிக்கிறேன். எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இந்த மாதிரி ஆட்களை வந்து நான் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அவங்கள அமைச்சராக்கிறேன், போதும் நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் செம்ம கடுப்புல இருக்காரு. அதே நேரத்துல இந்த சரத் விவகாரம் அதுவும் விஜய் அவர்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இருக்கும்போதுதான் இந்த பழனி பிரச்சனையும் உள்ள வர, என்னடா இது அனுபவம் இல்லாத ஆட்களை போட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தமும் படுறாரு. ஆனா இத வந்து விரைவில் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கறதுதான் தாவேகா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய பதிலாவும் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபியூச்சர்ல வராம இனிமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த மார்க்கண்டேயன் வாய் விட்டு ரொம்ப பேசிட்டாரு இல்லையா, இதனால கடுப்பான சிஎம் இப்ப திமுக மீதான அனைத்து வழக்குகளையும் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ நிச்சயமாக திமுகவை சும்மா விடமாட்டோம் அப்படின்னு தான் வந்து சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாராம். ஏன்னா இப்ப நம்ம இதுக்கு முன்னாலலாம் பிஜேபி வந்து திமுகவை ஏதாவது பண்ணும், திமுகவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்லாம் நாம பார்த்தோம். ஆனா பிஜேபி எதுவும் செய்யல. அதுக்கான காரணம் என்னன்னு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா வட இந்தியாவுல மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல அங்க வந்து கவனம் செலுத்தினதுனால தமிழ்நாடு இப்போதைக்கு நாம பார்க்க வேணாம், அதை தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் தமிழ்நாடு மீது எந்த விதமான திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கையை எடுக்கல பிஜேபி. ஆனா தாவேகா நிச்சயமாக எடுக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அரசியல்ல. தாவேகா வந்து நிச்சயமா விட மாட்டாங்க. அதுவும் விஜய் அவர்களுக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தம். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு திராவிட கட்சி மாதிரியே விஜய் அவர்கள் செயல்பட்டாலும் அவர் வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர். அதனால வந்து நிச்சயமா திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கையை நிச்சயமா எடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு நியூஸும் வந்து நல்ல நியூஸ், அதாவது நம்ம வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு நல்ல தகவல் என்ன அப்படின்னா, மதுரையில வந்து பெரியார் நூற்றாண்டு வளைவு அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க 1980கள்ல. அந்த நூற்றாண்டு வளைவை வச்சிருந்தாங்க. அதை வந்து நீதிமன்றம் இடிக்க சொல்லிட்டாங்க. போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு, இந்த மாதிரி வளைவுகள் எல்லாத்தையுமே எடுங்கன்ட்டாங்க. அதை வந்து நம்ம பிகை நூட்ஸ் மாதிரியான திமுக சொம்பு சேனல்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் ஐயோ மதுரையின் அடையாளம் போயிடுச்சு, மதுரையோட அடையாளத்தை இடிச்சுட்டாங்க ஆவுன்னு கத்துறாங்க. எனக்கு புரியல என்ன அப்படின்னா, மதுரையோட அடையாளம் எது? மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையோட அடையாளம், பாண்டியர்கள் கட்டிய கோவில்கள் மதுரையோட அடையாளம். நிறைய கோவில்கள் இருக்கு, மீனாட்சி அம்மன் கோவிலை தாண்டி நிறைய கோவில்கள் இருக்கு. மதுரையோட அடையாளமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, ஆயிரக்கணக்குல இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஈவேராவுக்கு ஒரு வளைவு வச்சுட்டாங்களாம், அதுதான் மதுரையோட அடையாளம்னு திமுக ஜால்ரா ஊடகங்கள்லாம் அப்படியே நியூஸ போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த திராவிட அடிமை ஊடகங்கள் இனிமேலாவது கொஞ்சம் மாறுங்க. ஆட்சியெல்லாம் மாறி போச்சு, திராவிட கட்சிகள் அழிந்து விட்டது. இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த தேர்தலில் திமுகவும் வெற்றி பெறாது, அதிமுகவும் வெற்றி பெறாது. திராவிடம் தமிழ்நாட்டில் அழிந்து விட்டது, அவ்வளவுதான். இதற்கு பிறகு வந்து விஜய் வந்து ஒரு பக்கம் இருப்பார், தமிழக வெற்றி கழகம் இருக்கும். இன்னொரு பக்கம் ஆப்போசிட் யாரு அப்படிங்கறதுதான் இங்க போட்டியே. அது அண்ணாமலை அவர்களா இல்ல பிஜேபியா, இதுதான் இனிமே போட்டி. சரிங்களா? அதனால திராவிட அடிமை ஊடகங்கள் இனிமே இந்த திராவிட கட்சிகளுக்கு சொம்பு தூக்காம கொஞ்சம் பொதுவான நியூஸா போடுங்க. மக்களை வந்து ரொம்ப எப்படி உணர்ச்சி வசத்துல தூண்டி விடாதீங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க சொன்ன உடனே அப்படியே உணர்ச்சியில பொங்கி ஐயோ இடிச்சிட்டான் அப்படின்லாம் இங்க யாரும் போராட்டத்தெல்லாம் இறங்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விவரம். திமுக காரனோட பொய் பித்தலாட்டம் அனைத்தையும் இவன் வந்து கரைச்சு குடிச்சிருக்கான். அவன் என்னென்னலாம் செய்வான் திமுக காரன் அப்படிங்கறத இவன் வந்து கரைச்சு குடிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கான். அந்த அளவுக்கு 2K கிட்ஸ் விவரமா இருக்கான். அதனால இனிமே இந்த மாதிரியான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய செய்திகள்லாம் இங்க தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படிங்கறத திராவிட அடிமை ஊடகங்களுக்கு நம்ம சேனல் சார்பா சொல்லிக்கிறோம். நடிகர் மன்னிக்கணும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்ன மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறாரு அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.